ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து யூடியூபே தொடுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைவ் பார்த்திங்கன்னா போட போகிறோம். எவ்வளோக்கு இருக்க போகுதுன்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேம் விளாட்லான்னு எனக்கு தெரில. இருங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் ஆன்லைனில். ப்ராஜெக்டா ஆனால் கைஸ், நான் யூடியூப் சைடு வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணங்கள் என்னென்னா, நான் இந்த கேம்ஸ் அந்த மாதிரி ஆடுறேன்ல கைஸ். இப்போ கேம்ஸ் ஆடுறேன்ல, அதில் செஸ்ஸும் நான் நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன் கைஸ். நம்ம என்ன பண்ணலாம், செஸ்ஸு ஒரு 2 கேம் ஆடலாம். மொத்தம் ஒரு 2 மேட்ச் போட்டு அதுக்கடுத்து ரோப்ளாக்ஸ் போகலாம். நான் எந்தளவு விளாட்றேன்னு உங்களை காமிக்கிறதுக்காக. கைஸ், இந்த கேம் எனக்கு பிடிக்கும். பட் இந்த கேம் தான் இருக்கிறதுலையே 3rd இருக்குது. லூடோ கேஷ் இந்த கேம் நான் விளாண்டுருக்கேன். ஒரு நல்லா தான் இருக்கும். ஐயோ, கேஷ் வீட்லாம் வேணாண்டா, அந்த கேம் எனக்கு வேணாண்டா. இப்போ தான் ஏறவே போதாடா. என்ன லேக் ஆயிடுச்சு, அப்படியே நின்றுச்சா எதுவும்? செஸ்காம் இது நல்லா தான் கைஸ் இருக்கும். செஸ்காம் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துட்டு வரலாம் கைஸ். எப்படி கேஸ் 2 ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். சரி பார்ப்போம். இதிலிருந்து பார்க்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபேக் ஜூஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பரவாயில்ல. ஹானஸ்ட் யூடியூபராக இருக்கார் இவர். ஓகே கைஸ், செஸ் மேட்ச் டக்குன்னு போட்டு டக்குன்னு ஆடிடலாம். இந்த இதில் நான் நிறையா நான்
தப்பு பண்ணிட்டேன். போடு. எவன்டா ஃபஸ்ட் எடுத்தவொடனே கிங் எடுப்பான்? இப்போ என்ன பண்ணுவேன்? செக்கு. பைத்தியக்காரனா இருக்கான். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு இந்த சைடு போகிறேன் கைஷ். அரே யார் இதை வச்சு அடிக்கலாம், 1 2 அப்படி அடிக்கலாம். ஆனால் கிங்கை அடிச்சிருமே. பிளாக் கட்டத்தில் இருக்கானா? இவங்க சிம்பிள் பிஷப் வச்சு அவனை அடிச்சிடலாம். இப்போ என்ன கட்டத்தில் இருக்கான்? இப்போ ஒயிட் கட்டத்தில் இருக்கான். நேராக போய் அவனை வெட்டுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? செக்கு. செக்கு தம்பி, வளருங்க. அவ்வளோதான், பீஸு போயிட்டான். இப்போ சிம்பிளாக ஆட்டையை முடிச்சிடலாம் கைஸ் அவனை. மட்டும் பாருங்கள், அவன் கதறுவான் அப்படியே. இந்த சைடு அவன் போனான்னா செக் ஆயிரும்ல. எப்படி போவான்? அவன் போகக்கூடாது அந்த சைடு, செக் ஆயிரும். போடு. மாசா வின்னானா கைஸ், அவ்வளோதான். ஐயோ, சரியான பைத்தியம் இருக்கானே அவன். இதனால என்னால் அடிக்க முடியும். அதை அடிக்க முடியும். தப்பு பண்ணிட்டேன். நல்ல வேலைக்கு கேஸ் இந்த இதை வச்சு அடிச்சிருக்கலாம், அவன் அடிக்கலை. குயின் இருக்கே தக்காளி. எதை அடித்தான்? இதை அடித்தானா? பானை தானே அடித்தான். போயிட்டு போகுது. யோ அடிடா டே.
ரீஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பாவம் பையன். கைஸ் யூடோ வந்து இந்த இதை பார்க்குறது கைஸ், அவன் என்ன மூவ் பண்ணுறான்னு பார்க்குறது தான் வந்து யூடோ. மற்றபடி இந்த யூடோ பண்ணுறதில்ல. 2 பேரும் சேம் நேரத்தில் யூடோ கொடுத்தானா மூவே வந்து யூடோ ஆயிடும். வேணாண்டா. இதை நகர்த்துடா, இங்கே நகர்த்துடா. இதை வச்சு அடிப்பான், இதை வச்சு இதை அடிப்பேன். பைத்தியமாடா நீ. என்ன சப்பை ஆட்டையை முடிச்சுட்றான். அவனே வந்து ஹெல்ப் பண்ணுறான். செக்கு தம்பி செக்கு. எதை வச்சு அடிப்பான் அவன்? ஓ ஷிட். என்னடா டே, சரியான மெண்டூலாக இருக்காங்க கைஸ். அவளை தான் கண்டிப்பாக ரூக்க வச்சு அடிப்பான். ஓ போயிடுச்சு, குயின் போயிடுச்சு. இப்போ குயின் இல்லை மாறுறோம். ரூக்கு தக்காளி இங்கே தான் இருக்கான். ரூக்கு ஆட்டை முடிச்சு விட்டுலாம் கைஸ். எடா ரூக்கு மோனே, உனக்கு அக்கிறான்டா ஆப்பு. என்ன கட்டத்தில் இருக்கான்னு தெரில. என்ன கட்டத்தில் என்ன இளவுலடா நீ இருக்க? பிளாக்கா? அறிவு கொண்டு. ஓ பிஷப் போச்சு. பீஸப்பே ஆயிட்டேன். இப்போ நம்ம ரூக்கு மாப்பிள்ள தான் விளையாடுக்கணும். எடா ரூக்கு மோனே வாடா இல்லை. இப்போ பாருங்க, நேராக போய் அடிச்சு கிங்க செக் வைக்கிற பாருங்க. செக்கு. இப்போ இந்த ரூக்கு அடிச்சிருவேன். இப்போ இப்படி வருவேன். இப்போ கிங்கை வச்சு குதிரை அடிப்பேன். பாவி ரூக்கு அடிச்சிட்டான். போடா. யோ அப்படியே மூவ் பண்ணியிருக்கலாம். செக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ இருங்க, இப்போ அதை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் குயினி பிஷப் மட்டும் மாற்றிக்கலாம். நான் சிம்பிளாக ஆட்டே முடிச்சோம்னா என்கிட்ட ஒயிட்டா. இப்போ என்ன பண்ணுவேன்? போ, அவ்வளோதான், அடிச்சு விட்டோம் போ. இப்போ அது ஒரே இடத்துலேருந்து நீ சுற்றிட்டு இருக்கணும். கிங் அப்போ அந்த கட்டத்துக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டோம் கைஸ், ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடுக்கு ரூக்ஸாக எடுத்துகிட்டு வந்தால் போதும். எப்படி தம்பி இந்த கட்டத்துக்குள்ளே எங்களால் வர முடியாது. இப்போ இந்த கட்டத்தை ஃபுல்லாக நான் ஆக்கிரமிச்சிட்டேன்.
இப்போ இந்த கட்டத்தை ஃபுல்லாக நான் ஆக்கிரமிச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு கட்டத்திலே தான் மாறி மாறி கிங்னால் போக முடியுமா? தக்காளி தொக்கு உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. இப்போ ஒரே ஒரு ரூக்கை மாற்றி நேராக பின்னாடி இடத்துல வந்து ஆட்ட முடிச்சு. செக் ஆயிடுச்சு. கிங்கை இன்னொரு குயினாக மாற்றினீங்கன்னா வந்து ஆடா சப்பா மாசு கைஸ். மச்சான் யார் அவனு? எங்கேருந்து வந்திருக்கானுங்க இவனுங்களாம்? ஏண்டா குயின் அடிக்க வேண்டியதான்றா தம்பி. அறிவு இருந்துச்சுன்னா அவன் பண்ணியிருக்க மாட்டான். சத்தியமாக அறிவு இருக்கான்னு தெரில. பானை வச்சு அடிச்சிடுவேன். பார்க்கலையே. பரவாயில்ல, குயினாக மாற்றிடுவேன். என்ச்சர் பாஸ். என் ரூ அடிச்சிருவானே பைத்தியம். கிங்கை வச்சு அடிச்சுப்பான். இவ்வளோ பண்ண வேணாம் கைஸ். அவன் அடிக்கட்டும் என் குயினா. அடிச்சிட்டான், பரவாயில்ல. சாக்ரிஃபைஸ் தான் இது. சாக்ரிஃபைஸ் கணக்கில் தான் வரும். எதை அடிச்ச தம்பி? இதை தான் அடிச்சியா? அதை நானே ஒன்று வச்சு கேன்சல்ட்டு பண்ணிட்டான் அவன். இவனை சும்மா விடக்கூடாது. செக்கு. இப்போ நேராக அந்த ரூக்கை தான் கைஸ். செக்கு. பரவாயில்ல அடி. பைத்தியம். அதை வச்சு அடிச்சிருக்கலாம், பட் அவனால் அடிக்க முடியாது. எதுக்கு வேஸ்ட்டாப்பா? குதிரை அடிச்சு விட்ருவோம். அடி, எனக்கு என்ன? இப்போ என்ன பண்ணுவேன்? பைத்தியக்கார மெண்டூல் கைஸ்னா. ச்சே, போடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ நேராக நான் போயிட்டேன்னா அவ்வளோதான். இதை போய் குயினு பிஷப்பு ரூக்கு பண்ணணும். போன வாட்டி பண்ண ட்ரிக் பண்ணலாமா? இல்லை கைஸ், இந்த வாட்டி புதுசாக அவனை கதற விடுறான் கைஸ். இந்த வாட்டி செக்கு தம்பி, செக்கு. ஏன் யூடோ பண்ணணும்?
என்ன கேம் யாது தலைவா? வேணாம் கைஸ், இதை இப்போதைக்கு செஸ்ஸில் வந்து நம்ம இது பண்ணலாம். ட்ரா எப்படி ட்ராவாச்சுன்னு தெரில கைஸ், பட் குட் மேட்ச், நல்ல மேட்ச்சு. 2 மேட்ச் கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஜெயிச்சிட்டேன், 2 மேட்ச் 1 மேட்ச் ட்ராவாச்சு. ஓகே கைஸ், இப்போ ரோப்ளாக்ஸில் எனக்கு இது விளாட்லாம் கைஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் இருக்கவங்க கேட்டிருந்தாங்க, எஸ்கேப் த லாவா ஃபார் பிரெயின் டச் விளாடுங்க ப்ரோன்ட்டு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு வீடியோவை நான் பிரித்து போட போகிறேன். இப்போ இந்த வீடியோ செஸ்ஸுக்குன்னு தனி வீடியோ அப்படி வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து இதில் திரும்பி நம்ம செஸ்ஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த வாட்டி பிளாக்காக விளாடலாம். நேராக அதை எடுக்க முடியும். ஓகே, ஆனால் இங்கே வந்துட்டேன்னா நான் பண்ணுவேன். நான் நினச்சி இதை வச்சு அடிக்கலாம், பானை வச்சு அடிக்கலாம். அவனை மெண்டூல் தான். இப்போ அடிச்சிடுவேன் ப்ரோ. சாதாரண பானை அடிச்சுட்டாடே, நான் குயினை அடிச்சிட்டேன்டா. இப்போ ரூக்கை வச்சு அடிச்சிடுவான், இல்லை கிங்கை வச்சு அடிச்சிட்டான். கேன்சல்ட்டு பண்ணிட்டான் அவன். யோயோ, இப்போ என் பானை அடிச்சிருவான். இல்லை, அடிக்கலை. ஓ மை காஷ், அறிவில்லை, மெண்டூல்டா அவன், சத்தியமாக மெண்டூல்டா. ஓ, தலைவர் கேன்சல்ட்டு பண்ணிட்டாரு, சாவு. யோயோ, கேன்சல்ட்டு பண்ணால் ஒரு ரூக் வச்சு பண்ணும். அதே தெரியாத ஒரு மலுமட்டியாக இருக்கிறான். அடடா, பானை வச்சு அடிச்சிருவான்டா. அவனால் அடிக்க முடியும், ஆனால் அடிக்கலை. பார்த்தீங்களா, நல்ல பையனாக இருக்கிறாங்க. இப்போ ஒயிட்டில் வச்சு நேராக அவன் ரூக்கை வந்து டார்கெட் பண்ணும். ஐயோ, அவன் சரி, தலைவன் ஆடுங்க. போ, என்ன பண்ணுவ, போ போ. அவ்வளோதான் மாசு. ஒன்று பண்ணோன்னா யோசிச்சுட்டு தான் பண்ணும் தலைவா. எவன் ஆடுறனோ அவன். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிள். இப்போ கிங் இந்த கட்டத்துக்குள்ளே ட்ராப் பண்ணுறோம். இப்போ ரூக் எடுத்துகிட்டு இங்கே வந்து வச்சுட்டு ரூக்கு மாட்டிட்டு, இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே கிங் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூக்கை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். நம்ம இது மாற்ற வேணாம், பானை மாற்றுறதுக்கு ரூக்கை நேராக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த இடத்துல நேராக அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னு தான் அவன் சொல்லுவான். ட்ராவாச்சுன்னா பார்த்துக்கங்க கைஸ், நான்லாம் கிடையாது பொறுப்பு. ட்ராவா ஆகக்கூடாது, ட்ரா ஆகவும் முடியாது. எப்படி கைஸ் ட்ராவ் ஆகும்?
குயின் அடித்தா நான் செகண்ட் குயின்லாம் உருவாக்கலை. அதுவும் என்னோடய அடித்த குயினை நான் வந்து இது பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதான் ஓகே கைஸ், கேமை வியூ பண்ணலாம் இருங்க. கைஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் நினச்சா எப்போயும் அவன் குயின் அடிச்சிருக்கலாம். ஓகே இருங்க. இந்த இடத்துல பாருங்கள், கிங்குனால என்னோடய பிஷப் அடிச்சிருக்கலாம், ஆனால் அடிக்கலை. இந்த பிஷப்னால கூட என்னோடய பிஷப் அடிக்கலாம், ஆனால் அவன் அடிக்கலை. இந்தா இப்போ இந்த இடத்துல கிங்னால அடிக்க முடியாது, ஆனால் அடிக்கலை. இப்போ தான் அடிக்கிறான். அவன் பண்ண மிஸ்டேக் இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பொசிஷனில் பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவன் இதை எடுத்துகிட்டு இங்கே போயிருக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிஷப்பு, இந்த குயினும் பிஷப் இருக்க இடத்துல பிஷப்பை பின்னாடி எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணியிருக்கணும். அவன் பண்ணலை. நேராக என் கிங்குக்கு செக் வைக்கிறதுக்குரிய தான். அண்ட் கேசில் டேப்பையுமே ஒரு ரூக் வச்சு தான் பண்ணோம், அவன் 2 ரூக் வச்சு பண்ணிட்டான். அண்டு ரூக்கை இந்த இடத்துல குயின் இருக்குன்னு தெரிஞ்சு வேணுக்குனே மூவ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து அவன் இந்த இடத்துக்கு நகர்த்திருந்தானா நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு தெரிஞ்சு வேணுக்குனே வச்சுருக்கான். இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்களேன், அவனுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கணும். இப்போ நான் அவனோட ரூக் அடிச்சிருந்தா இந்த சைடு தான். இப்போ அந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா ஒரு பான், இந்த பானால் ரூக்கை தான் அடிக்க முடியும். ரூக் அடித்தானா நான் குயினை வச்சு அவன் குயின் அடிப்பான். அதை அவன் யோசிக்கலை. நான் ரூக் அடிக்காமல் நேராக குயின் அடித்து ரூக் அடிக்க செக் வச்சேன். அதுக்கடுத்து இப்படி ஆடினேன்னா இப்படி தான் கைஸ் இந்த கேமே முடிஞ்சு. அவன் வந்து தப்பு பண்ணால், அவன் வந்து 5 6 7 8 தப்பு பண்ணான், அதனால் ஊற்றிக்கிச்சு. கைஸ் எப்போயுமே நம்ம ஒரு மூவ் வைக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து என் கூட செஸ் ஆடுவார். குயின் அடித்தா சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட என்னால் நான் ஜெயிச்சதே இல்லை. அப்படி ஆடுவார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அளவுக்கு யாருமே ஆட முடியாது, அந்த மாதிரி ஆடுவார். சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே குழம்பு நம்ம மூளே வெடிச்சிடும். ஆனால் எங்கள் அப்பாக்கிட்ட நான் மேட்ச் ஜெயிச்சது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட இது வரைக்கும் நானும் எங்கள் அப்பாவும் 48 செஸ் மேட்ச் விளாண்டுருக்கோம். அதில் 38 சொல்லப்போனால் 30 வந்து எங்கள் அப்பா ஜெயித்தாங்க, 10 மேட்ச் நான் ஜெயித்தேன். ஓ தப்பு பண்ணிட்டேன். ஓ ஃபஸ்ட்டே குயின் இழந்துட்டேன்டா. மேட்ச் ஊற்றிக்க போது அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. காலங்காத்தால் அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் கைஸ். இப்போ குயினை பானாச்சு குயின் அடிப்பேன், இப்போயும் பானாச்சு குயின் அடிப்பேன். தக்காளி தொக்கு. ஓ இது பிளாக்ல இருக்கா, அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்ச் ஊற்றிக்கிச்சு. ஃபஸ்ட்டு நான் அது ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கணும். யூ கைஸ் வெயிட் அ செகண்ட், சிம்பிளாக அந்த மேட்ச் முடிக்கலாம். தப்பு பண்ணிட்டானோ. யோ அவ்வளோதான், சிம்பிளு, அவ்வளோதான் செட்டில்மெண்ட். அதுக்கு தான் வந்து பவர்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணி வைக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே கைஸ் வெயிட் அ செகண்ட். பசில் என்ன பசிலு? Your white win in one move. Wrong.
அப்படி தானே தம்பி பண்ணு, இங்கே செக் வைக்கணும். யோ என்ன இளவையாது, கிங்குக்கு செக் வைக்கணும். போடா பசில்லாம் வேணாம் கைஸ், இப்போதைக்கு நம்ம வெளில போய்க்கலாம். வெளில வா. எஸ் வெளில வா கைஸ். கேசல்ட்டுன்னா என்னென்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ கேசல்ட்டுங்கிறது இதுதான். இப்போ நம்ம கிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோன்னா ரூக் இந்த சைடு வந்துடும், த கேசல்ட்டு. இப்போ குயின் சைடு அதே தான். ஓகே இங்கே வச்சா இது கேசல்ட்டு, குயின் சைடு கேசல்ட்டு இப்படி தான். இப்போ உங்களுக்கு கேசல்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கேமில். இதுக்கு வந்து ப்ளே 2 vs 2ல் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சும்மா இங்கே பாருங்கள். இது வந்து நமக்குள்ளே நம்ம விளாட்றது தான் வந்து இது இந்த கேமு. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா பவரையும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ கேசல்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ கிங் இருங்க, நம்ம கிங் எடுத்துகிட்டு வச்சுட்டு, இல்லை நான் கிங் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை எப்படி வச்சு நம்ம குதிரை எடுத்துகிட்டு இங்கே போயிடலாம். ஓகே, இப்போ கேசல்ட் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. என்ன கேசல்ட்டு பண்ண முடியல? ஓ கைஸ், இது எல்லாத்தையும் வெட்டணும் கைஸ். ஆமாம்ல, கிங்கை மூவ் பண்ணிட்டா கேசல்ட்டு பண்ண முடியாதுல்ல, மறந்துட்டேன் கைஸ். இப்போ சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன், கருப்பு குயின் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா காயின்ஸையும் வெட்டுறேன். ஐயோ பண்ணாதையா, இரியா ப்ரோ, பறக்காத. செக் ஆகுது, இருங்க. நம்ம கிங்கை நகர்த்தவே கூடாது. அப்போனா நான் இங்கே நகர்த்திட்டு, இல்லை இருங்க இவ்வளோ பண்ணிக்கலாம். குயின் எடுத்துகிட்டு வச்சுட்டு, யூடியூப் குயின் எடுத்துகிட்டு இங்கே, ஓ இது என்னடுமோ, இப்போ அடிச்சிட்டேனா குயின் இதை அடிக்கணும். அண்ட் இப்படியே எல்லா இதையும் அடிச்சு இதை பண்ணும் இந்த கேம். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சைடுமே பிளாக் ஒயிட்டுக்கு எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஓகே, ரூக்கு வந்து இருக்கட்டும். நம்ம ரூக்கு மாப்பிள்ள இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகி போயிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம், குயின் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை குயின் இருக்கட்டும், குயின் அந்த இடத்துல எடுத்துடும். செக் ஆகுதா? சரி, குயினை நம்ம இது எப்படி அடிச்சுட்டு குயின் நேரம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பிளாக்கோட காயின்ஸை என்னால் அடிக்க முடியும். செக் ஆகுமேன்னு சொல்கிறதுக்குள்ள வச்சுடாண்டா. இந்த குதிரையை மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டணும் கைஸ். செக் ஆகுது கைஸ், திரும்பி செக் ஆகுதே. பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ என்னோட முன்னே ஜஸ்ட் இந்த பாலை நகர்த்துறேன். இந்த குயினை வச்சு அப்படியே சம்மந்தமே இல்லாமல் நம்மக்குள்ளே நம்ம விளாட்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. இப்போ அடிக்கல என்னால். குயின் வர்சஸ் குயின்ஸ் அந்த மாதிரி தான் கைஸ் இந்த மேட்ச் இருக்குது.
அதை எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே கைஸ், பிஷப் அந்த இடத்துக்கு செக்கு ஆகுதாடி. எப்படா செக் ஆகுது தம்பி? ஓகே, இப்போ என்னோட மூவா இங்கே வச்சுக்கிறேன். அந்த பிளாக் குயினோட மூவ். சரி, நான் அதை இங்கே வைப்பேன். இது இங்கே சும்மா அப்போதைக்கு பானை நகர்த்துறேன். இப்போ குயினை வச்சு அடித்தாச்சு. இப்போ செக் ஆகும். கிங்குக்கு செக் ஆகும். கிங்குக்கு செக் ஆகும். நான் தம்பி இருங்க, அல்லது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சும்மா அதுக்கு இப்படி நகர்த்துறேன். செக் ஆகுதுடா, செக் ஆகுதுடா. யோ ப்ரோ, என்ன ப்ரோ, இரு ப்ரோ. இப்போ நம்ம மூவா இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ இங்கே கொண்டு வருவான். நேராக போய் அடிப்பேன். பானை இங்கே மூவ் பண்ணுவேன். இந்த பானை இப்படி அடிப்பேன். இப்போ இப்படி வெட்டுவேன். அப்படியே அப்படி நாத்தாலடே போடாடே, நல்லா இருப்படா போடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த பிஷப்பை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக அதை வச்சுட்டு வெட்டிட்டோம். இப்போ இந்த குயினும் சரி கைஸ். எவனோட மூடா இப்போ இந்த இடத்துக்கு செக் ஆகுது. குதிரை எடுத்துகிட்டு வந்து எப்படி இப்படி வச்சிடலாம். போங்க ராணி. எவனோட மூடாது? செக் ஆகுமே. பரவாயில்ல பரவாயில்ல. இங்கே எடுத்துகிட்டு போ. செக் ஆகாதுல, ஆகாதுல காய்ஸ். மாஸ் இப்போ கேசல்ட்டு குயின். ஓ, இந்த சைடு குயின் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கு கைஸ். இந்த பாலம் நல்லா வச்சு நேராக செக் ஆகுது. செக் ஆகுதா? செக் ஆகுதே. குயினை வச்சு கேசல்ட்டு பண்ணலாமா? எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை காய்ஸ், கேசல்ட்டே இதுதான் சரியா? கேசல்ட்டு இதுதான் கைஸ், இதுதான் கேசல்ட்டு. குயினுக்கு வந்து எப்படி கேசல்ட்டு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து செக் ஆகுதா? ஆகுது. இருங்களேன், இதுதான் கைஸ் கேசல்ட்டு. சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போர்ட்லேயே காமிக்கணும்னு சொல்லி தான் அப்படி பண்ணேன். அண்ட் கூஃபி ஜென்ஜஸ் போய் பாருங்கள், அவர் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லுவார். சண்டே யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறான் பாருங்கள். இது வந்து இது இல்லை கைஸ், ஜஸ்ட்டு இது இல்லை. ஐயோ போயா.
இந்த கைஸ் தக்காளி தொக்கு அறதான் பாரு. ஸ்டீல் STELL வந்து RL ஷார்ப் கோகு LIS கைஸ். கோகுலிஷ்னு வருது அது ஸ்பெல்லிங்கு. ஸோ செஸ்ஸில் வந்து எப்படி விளாட முடியும்னு தெரில. பட்டு லீடு போர்டு வந்து என்னால் காமிக்க முடியும். லீடர் போர்டு இன்னொரு ஃபோனில் வந்து நான் தான் கைஸ் லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ காமிக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ கூஃபி சேஞ்சஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அது மட்டும் பாருங்களேன். எப்படி ப்ரோ அப்படி மாற்றுறீங்க, பாடம் வந்து இதாக மாற்றுறீங்கன்னு கேட்பீங்க. இதில் தான் இங்கே இருக்குமே. இதுதானா இந்த இதுதானே? இது இல்லை. கைஸ் ஏதோ ஒன்று கைஸ். இதுதான் பாருங்க. ஐயோ காதை கிழிஞ்சிருச்சு ப்ரோ. இருங்க, ஸோ இதாங்க இந்த மாதிரி தான் வந்து பானை வந்து இது செக் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் செக் வைக்கலாம். பட் வந்து இப்போ உங்கள்கிட்ட எல்லா பீஸப்பே ஆகலை, நீங்கள் பானை எடுத்துகிட்டு போய் அதே செகண்ட் பீஸ் மாதிரி உருவாக்கலாம். யாரும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ பாய் கைஸ், அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் STG ஷார்ப், அதாவது லிஷு ஃபன்கே. Bye guys.